அதை விட்டு நம்ம ஜிவி டீடைல் பண்றோம். அப்புறம் மேட் ஃபினிஷிங் ரெண்டு சைஸ் உங்களுக்கு. பார்க்கிங் டைலாம் 1/1 சைஸ் உங்களுக்கு. இது மினிமம் பார்த்தா 35 ரேட்லேயே ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே 4x2 தான் ஜிவி டீடைல்ஸ். இது மினிமம் பார்த்தா 45 ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு. இதுலேயே ஒரு நம்ம 10 டிசைன்ல கையில் வச்சிருக்கோம். நமக்கு ரெடியாக ஸ்டாக் இருக்கும் எப்பொழுதும். இதில் பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே வால்டைல் எல்லாமே செமி வெட்டு சொல்லுவாங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்சர்வேஷன் அதிகமாக இருக்காது உங்களுக்கு. வால்டைல் நம்ம 4x2 சைஸும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வால்ல. இது உட்டன் டைல் சொல்லுவாங்க, உட்டன் பிளாங்க் சொல்லுவாங்க. ஏதோ உட்டை கட் பண்ணி விட்ட மாதிரி ஃபீல் வரும் நம்மள்ட்ட எல்லாமே. இது ஷவர் என்க்ளோசர் பார்க்க போறோம். நம்ம பாத்ரூம் ஷவர் என்க்ளோசர்னா ஹேண்ட் ஷவர் இருக்கு. இது பாடி மசாஜர் உங்களுக்கு. இது ஒரு 18,000 ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. அடுத்து நம்ம கிளாஸ் செட் பார்க்க போறோம். பாத்ரூம்ல கிளாஸ் சாண்டி பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா 1 பீஸ் மெத்தட், 1 பீஸ் கிளாஸஸ் சொல்லுவாங்க. நம்ம பார்க்கும்போது வாஷ் பேசன் தான், வால்ல மாட்ட டைப் இருக்கு, டேபிள் டாப் மாதிரி இருக்குதான். என்ன பார்க்கலாம்? 2x2 சைஸ், 2x2 சைஸ் உங்களுக்கு. இதுல பண்ண ஜிவிடி இருக்கு, டிசி 2 சைஸ் இருக்கு, நானோ டைல் இருக்கு. நம்ம மேட் ஃபினிஷிங் 2x2 இருக்கு. இதுல கலர்ஸ் நிறைய இருக்கு. நம்மள்ட்ட ஒரு 50 கலர்ஸ் மேல நம்மள்ட்ட இருக்கு. டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு. 2x2 இருக்கு, 4x2 சைஸ் இருக்கு, 80x160 இருக்கு உங்களுக்கு. டபுள் கோட் டிசி உங்களுக்கு எல்லாம் டபுள் கோட் உங்களுக்கு. அதை விட்டு நம்ம ஜிவிடி டைல் பண்றோம். அப்புறம் மேட் ஃபினிஷிங் 2x2 சைஸ் உங்களுக்கு. மேட் ஃபினிஷ் ஜிவிடி இருக்கு, ஃபுல் பாடி இருக்கு நம்மள்ட்ட இருக்கு. இது ஃபுல்லாவே கபிலவே டிசி ஃபுல்லாவே உங்களுக்கு. இது 80x160 உங்களுக்கு சைஸ் வரும். இதுல பார்த்தா உங்களுக்கு ஒரு 50 கலர்ஸ் மேல நம்ம அவைலபிள் இருக்கு. எல்லாமே கரண்ட் ஸ்டாக் தான். ஸ்டாக்லாம் கையில உள்ளதா எல்லாமே உங்களுக்கு. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பார்த்தா 28 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும் உங்களுக்கு. மினிமம் ரேட் பார்த்தா ஒரு 70 ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு சைஸ். ஆமா உங்களுக்கு. இதுல டார்க் கலர் இருக்கு, லைட் கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு. நமக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. எல்லாமே கரண்ட் அவைலபிளா கையில இருக்கு. எல்லாமே கையில வச்சிருக்கோம் எல்லாமே. இது டார்க் கலர்ஸ் உங்களுக்கு, அது லைட் கலர்ஸ் வரும் உங்களுக்கு. இது மாதிரி மினிமம் பார்த்தா உங்களுக்கு ஒரு 100 பாக்ஸ் வரைக்கும் கையில வச்சிருக்கோம் நம்மளுக்கு. அடுத்த பார்க்கிங் டைல் வரும் நமக்கு. அடுத்து பார்க்கிங் டைல் பார்த்தா 1x1 சைஸ் இருக்கு, 1.5 இருக்கு. 1x1 மினிமம் பார்த்தா உங்களுக்கு 30 ரேட்ல ஸ்டார்ட் ஆகும் பார்க்கிங் டைல்ஸ் உங்களுக்கு. இது பார்க்கிங் டைல் 1/1 சைஸ் உங்களுக்கு. இது மினிமம் பார்த்தா 35 ரேட்ல ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. 35னா 35 ரூபாய். ஆமா ஸ்டாக். அதே பார்த்தா 43 40 இருக்கு. அதே கலர்ஸ் 50 கலர்ஸ் மேல கையில ரெடியா வச்சிருக்கோம். எல்லாமே கரண்ட் ஸ்டாக். நம்ம கையில வச்சு ஸ்டாக் பண்ணா டிஸ்ப்ளே பண்ணிருப்போம் எல்லாமே. மேக்ஸிமம் பார்த்தா பார்க்கிங் பார்த்தா ஒரு 400 பாக்ஸ் 500 பாக்ஸ் கையில ரெடியா வச்சிருப்போம். கொள்ளுங்க நம்மள்ட்ட ஸ்டாக். நம்ம மாசம் 10 வண்டிக்கு மேல வந்துட்டே இருக்கு நமக்கு. இதெல்லாம் 1.5 சைஸ் தான். இது பார்த்தா உங்களுக்கு 50 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இல்ல திக்னஸ் பார்த்தா ஒரு 12 ரேட் வரும் உங்களுக்கு. இதுலயும் பார்த்தா ஒரு 25 டிசைன்ல கையில ரெடியா வச்சிருப்போம். இது எல்லாமே 4x2 தான் ஜிவி டீடைல்ஸ். இது மினிமம் பார்த்தா 45 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இதுலயும் பார்த்தா ஒரு 100 டிசைன்ல கையில ரெடியா வச்சிருப்போம் நம்மள்ட்ட. எதுவுமே ஆர்டர் கிடையாது, மேக்ஸிமம் ஆர்டரே கிடையாது. ரெடி ஸ்டாக் தான் ஃபுல்லாவே. டார்க் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 55 செட் ஸ்டார்ட் ஆகும் டார்க் கலர். ஆமா இதுலயும் ஒரு 20-30 கலர் வச்சிருக்கேன் ரெடியா. இது கார்விங் டைல்ஸ், கார்விங் மேட் சொல்லுவாங்க. அது கிளிட்டரிங் நைட் மேட் கிளிட்டரிங் டைல்ஸ் கிளிட்டரிங் வரும் உங்களுக்கு எல்லாமே. இதுல உட்டன் டைப்ல உங்களுக்கு வந்துடும். இதுல கலர்ஸ் வரும். பார்த்தா உட்டன் டைப்ல 3D டைப்ல வரும். 3D டைப்ல வரும். அடுத்து 6x4 சைஸ் உங்களுக்கு. 6x4 சைஸ். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி இருக்கு. நிறைய டைப் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நம்ம இருக்கு எல்லாமே. இதுல நம்ம 10 டிசைன் கையில ரெடியா வச்சிருப்போம். இது பார்த்தீங்கன்னா 800க்கு 2400 சைஸ்னா, அதாவது 8க்கு 2.5 சைஸ் சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸ் பாத்தீங்கன்னா 21 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும் உங்களுக்கு. ஒரு பீஸ் ஒரு பாக்ஸ் கணக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஃப்ளோர் டைல் தான் இதுமே. இது 15 mm திக்னஸ் வரும். ஃபுல் பாடி டைல் இருக்கு, கலர் பாடி இருக்கு, கலர் பாடி இருக்கு உங்களுக்கு. இதே நம்மள்ட்ட ஒரு 10 டிசைன் மேல கையில இருக்கு. நம்ம ரெடியாவே இருக்கும். இதுல ஒரு நம்ம 10 டிசைன் மேல கையில வச்சிருக்கோம். நம்ம ரெடியா ஸ்டாக் இருக்கும் எப்பொழுதும். வேற டிசைன்ஸ் வேணா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் பண்ணி கொடுத்துருவோம். என்ன வால் டைல்லாம் நம்ம எலிவேஷன் டைலு, பாத்ரூம் டைலு, கிச்சன் வால் டைலு எல்லாமே இதுல இருக்கு நம்மளுக்கு. இது பாத்தீங்கன்னா 18க்கு 12 சைஸ் வரும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா 30 ரூபாய் ஸ்டார்ட் ஆகலாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதெல்லாம் பாத்ரூம் ஒட்டிக்கலாம், ஹாலுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒட்டிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 100 டிசைன் மேல நம்ம 1.5 டிசைன் 100 டிசைன் மேல இருக்கு நம்மள்ட்ட. இதுல பாத்தீங்கன்னா 1.5 சைஸ் இருக்கு, 2 சைஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஸ்டாக் எல்லாமே வச்சுக்க ஸ்டாக் தான் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணுவோம். நம்ம கையில ரெடியாவே அவைலபிளா இருக்கு நம்மள்ட்ட. இது ஸ்டெப் டைல் உங்களுக்கு. இது 3 சைஸ் 4 சொல்லுவாங்க ஸ்டெப் டைல். இது ஒரு செட்டு பாத்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் ரைஸ் செட் தான் வரும் உங்களுக்கு. 400 ரூபாய் ரேஞ்சுக்கு வரும் செட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு. நம்மளுக்கு இது கட் பண்ண தேவையில்ல. அப்படியே ஒரு 3 அடி செட் தான் அப்படியே நம்ம ஒட்டிட்டு போயிடலாம் நம்மளுக்கு. இது நமக்கு ஜாயிண்ட் வர ஒன்று நீட்டா பார்க்க நீட்டா நம்ம நீட்டா இருக்கு. கிரானைட் ஓட்ட மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இதுல பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு எல்லாமே. வால்டைல் எல்லாமே இது எல்லாமே நம்ம டிசைன்ஸ் கையில வச்சிருப்போம். எல்லாமே இருக்கிற ஸ்டாக் தான் நமக்கு. ரெடியா கஸ்டமர் வந்தா உடனே எடுத்துட்டு போற மாதிரி வச்சிருப்போம். இது 1.5 சைஸ் சொல்லுவாங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வரும். இல்ல நான் இந்த டிசைன் எடுத்தோம்னா ஒரு 30 தான் வரும். மினிமம் 35 ரூபாய் ஒரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அது பிராண்டை பொறுத்து ரேட் மாறினது. இது பாத்ரூமுக்கு ஹால் மட்டும் கிச்சன் டைல் இருக்கு, எலிவேஷன் டைல் தனியா இருக்கு. இது ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல் இருக்குது. இது ஹைட் ஆஃப் எலிவேஷன் சொல்லுவாங்க. பாக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலா ஸ்டோன் ஒட்டின மாதிரி நமக்கு தெரியும். பாக்குறதுக்காவே இருக்கு நமக்கு. இதுல சுவர் பினிஷ் இருக்கு. இது 40 ரூபாய் 41 ரூபாய் ரேஞ்ச் மாதிரி வரும் ஸ்டார்டிங் ரேட். ஹைட் அப் பார்த்து நம்ம உள்ளது எல்லாமே. இது மேக்ஸிமம் எல்லாம் பார்த்து ஹைட் அப் தான் எல்லாமே நம்ம இருக்கும். இதெல்லாம் ஹைட் அப் பார்க்க நீட்டா பார்க்க நல்லா நீட்டா லுக்காவே இருக்கு நம்ம. இதெல்லாம் ஹைட் அப் தான் நம்ம உள்ளது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமி வெட்டு சொல்லுவாங்க. டைல்ஸ் பாத்தீங்கன்னா தண்ணி அப்சர்வேஷன் அதிகமா இருக்காது உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிளாசி பினிஷிங் உங்களுக்கு. வால்டைல் எல்லாம் கிளாஸ். இது பார்த்தா ஹால் இது மாதிரி ஒட்டி கிளாசி பினிஷ் பாக்குறது நீட்டா இருக்கும் உங்களுக்கு. சில பேர் வேணாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப இது மாதிரி இருந்தா ஒட்ட மாட்டேன் சொல்லுவாங்க.
இதுவே கிளாஸே ஒட்டும் ஹாலில் ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு க்ளீன் பண்ண ஈஸியா இருக்கு இந்த மாதிரி டைல்ஸ். அவங்க ஹாலில் ஒட்டுறதுக்கு டஸ்ட் எல்லாம் படிய இந்த மாதிரி டைல்ஸ்ல உங்களுக்கு இது நேச்சுரல் டிசைன் மாதிரி புல்லு மாதிரி ஒரு கல்லு வச்ச மாதிரி டிசைன் வரும். இந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவர் ஒரு மேட்டு ஃபிட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு இல்ல பார்க்க லுக்கா இருக்கும். வீடு அழகா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. இது உட்டன் டைல் மாதிரி வரும் உங்களுக்கு ஸ்டிப் ஒட்ட மாதிரி. இது இது கிச்சன் வால் டைல் நம்மளுக்கு. கிச்சன் வால் டைல் இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 டிசைன் கையில ரெடியாவே இருக்கு நம்மளுக்கு. இது 1.5 கொண்ட சைஸ் இருக்குதுல. இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு. 3 பேட்டர்ன்ஸ் 2 பேட்டர்ன்ஸ் வரும். இது மாதிரி 30 ரூபா ஸ்டார்ட் ஆகும். ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 30 ரூபா. ஆமா 1.5 கொண்டு 30 ரூபா நமக்கு கம்மியா இருக்கு நமக்கு கிடைக்கும். சோ எல்லாமே ஒரே ரேட் தான். ஆமா ஒரே ரேட் தான் வரும். ஆமா அதெல்லாம் கிடையாது. இந்த டிசைன் 35 ரூபா உங்களுக்கு இது 35 ரூபா மட்டும் தான் வரும். அது கலெக்ஷன் இப்போ இந்த டிசைன் இருக்குன்னா ஒவ்வொரு மந்த்தும் அப்டேட் ஆயிட்டே இருக்குமா டிசைன்ஸ்? ஆமா டிசைன் மாறிட்டே இருக்கு நமக்கு. புதுசு புதுசா மாத்திட்டே இருக்கும். நம்ம ஒரே டிசைன் கஸ்டமர் இது பண்ண மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க. டிசைன்ஸ் நம்ம மாத்திட்டே இருப்போம். அடுத்த டிசைன் மாத்திட்டே இருப்போம். ரோடு வர மாத்திட்டே இருக்கும் நமக்கு. இதெல்லாம் உட்டன் டைல் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா கிச்சன்ல உட்டன் டைல் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு. அடுத்து இதுலயே பார்த்தா வால் டைல் நம்ம 4க்கு 2 சைஸும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வால்ல. அது பாத்தீங்கன்னா ஒரு 40 ரூபா ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். வால் டைல் 4க்கு 2 எல்லாமே. இதெல்லாம் 4க்கு 2 சைஸ் நம்மகிட்ட இது அவைலபிள் நிறைய இருக்கும். இது மாதிரி பிக்சர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்குன்னா ஹாலுக்கு டெக்கரேட் பண்றது பிக்சர் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஹாலில் ஃப்ரெண்ட்ல ஓட்டுற மாதிரி பிக்சர்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்கம் பார்த்தா ஒரு 1200 ஒரு செட் வரும் பீஸ் பார்த்தீங்கன்னா. ஒவ்வொரு டிசைன் பற்றி ரேட்டே மாறிட்டே இருக்கும். நம்ம டிசைன் ஒன்று எடுத்து இந்த டிசைன் மட்டும் வேணா அதை மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு ஒயிட் மட்டும் தான் வேணும் சொன்னா அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிசைன்னா டிசைன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு இது ஒரு ஷவர் இது பாத்ரூம் செட் மாதிரி நம்ம கண்ணாடி மேலே சேர்த்து ஒரு பாக்ஸ் செட் ஆகும். நம்மளுக்கு தனித்தனியா வாங்கி ஃபிட் பண்ண தேவையில்ல. அப்படியே பாக்ஸாவே இருக்கு நம்மளுக்கு. இது உட்டன் டைல் சொல்லுவாங்க, உட்டன் பிளாங்க் சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இது உட்டன் டைல் அது நம்ம ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எலிவேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் மாதிரி வரும். உடன் பேட்டர்ன் மாதிரி வரும். ஒட்டே நீட்டா ஒரு ஜிக்ஸாக் ஒட்டே நீட்டா ஒரு டிசைன்ஸ் சூப்பரா பாக்குறதுக்கு ஒரு ஏதோ உட்டை கட் பண்ணி விட்ட மாதிரி ஃபீல் வரும் நம்மள்ட்ட எல்லாமே. இது நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான நம்ம ஃபுல்லா ஒரு ஃப்ளோரா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு நம்ம இது வேற மாதிரி டிஃப்ரெண்டா போற யூஸ் பண்றோமா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தா ஒரு 71 ஸ்டார்ட் ஆகுது. இது ஷவர் என்க்ளோசர் பார்க்க போறோம். நம்ம பாத்ரூம் ஷவர் என்க்ளோசர்னா நம்ம பாத்ரூம்ல சின்ன பாத்ரூம் பண்ணிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தா தண்ணி ஸ்ப்ரெட் ஆகுது, நம்ம பாத்ரூம் வீணாகுதுன்னா இது மாதிரி ஷவர் என்க்ளோசர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கார்னர்ல ஒரு ஸ்ட்ரைட்டாவே பண்ணிட்டு நம்ம கஸ்டமைஸ் தான் இதெல்லாம் பண்ணிட்டு தண்ணி மட்டும் அதுல மட்டும் யூஸ் ஆகும். அந்த இடத்துல மட்டும் இதை மற்ற செப்பரேட் ஆகாது. உங்களுக்கு பாத்ரூம் குளிக்கிற தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம ஃப்ளோரிங் டைல் நீட்டா இருக்கும் பாக்குறது உங்களுக்கு. இது பார்த்தா ஒரு 25,000 ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி இந்த பேனல் பார்த்து டப்புன்னு அது பாத்ரூம் இது 5க்கு 2.5 சைஸ் ஒரு 13,000 ரேஞ்ச் வரும் நமக்கு. வேற பாத்து டப் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பேனல்னா அது தனி ரேட் வரும் உங்களுக்கு. அது ஷவர்னா உங்களுக்கு ஃபுல் பாடி ஷவர் அது உங்களுக்கு. ஷவர் அப்பதான் ஹெட் ஷவர் வரும், பாடி ஷவர் வரும் உங்களுக்கு, பாடி மசாஜர் வரும் உங்களுக்கு, ஹேண்ட் ஷவர் வரும், டேப் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 வரும். இந்த மாதிரி அலுமினியம் இல்லை பிளாஸ்டிக்லயும் இருக்கு ஓன் அது மாதிரி வரும். அடுத்த கிளாஸ் அதுலயும் ஒரு ஷவர் பண்ணி இருப்பாங்க. இதுதான் பாத்ரூம் 4க்கு 2 சொன்ன சைஸ். இது மாதிரி கூட ஒட்டிக்கலாம். 4க்கு 2 சைஸ் சின்ன சின்ன சைஸ் வேணா இது மாதிரி 4க்கு 2 எடுத்து நீட்டா நம்ம பாக்குற பாத்ரூம் சின்ன ஏரியா கவர் ஆகும் உங்களுக்கு. இது ஷவர் பண்ணலாம். இது ஷவர் பண்ணலாம் உங்களுக்கு. இதுலயும் பார்த்தா ஹெட் ஷவர் இருக்கு, ஹேண்ட் ஷவர் இருக்கு. இது பாடி மசாஜர் உங்களுக்கு. இது ஒரு 18,000 ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஆமா மிரரோட வித் மிரரோட அட்டாச்சா வந்து உங்களுக்கு. இது சோப் ஏதாவது வச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணா ஹெட் ஷவர் ஹேண்ட் ஷவர் ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம் நமக்கு யூஸ் பண்ற மாதிரி. இது 18,000 ரேஞ்ச் தான் ரேட் வரும் உங்களுக்கு. அந்த கார்னர்ல பாத்தீங்களா அதே மாதிரி கார்னர் டைப் தான். இது பாத்துட்டு இது 6க்கு 4 சைஸ் வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு 70,000 ரேஞ்சுக்கு வரும் உங்களுக்கு ஃபுல் செட்டப்பா. இது கப்பல்ஸ் குளிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த அக்ரிலிக் பிளாஸ்டிக் அக்ரிலிக் சொல்ல அந்த மாதிரி ஷவர் ஆமா செட் இது செட்னா அது இது ஒரு 13,000 ரேஞ்ச் வரும் அந்த செட் உங்களுக்கு. அடுத்து நம்ம கிளாஸ் செட் பார்க்க போறோம். பாத்ரூம்ல கிளாஸ் சாண்டி பார்க்க போறோம். இது பார்த்தா 1 பீஸ் மெத்தட் 1 பீஸ் கிளாஸ் சொல்லுவாங்க. இந்த ஆர்டினரியா பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட் வரும், டேங்க் மாட்ட மாதிரி வரும். அந்த டைப் பேசிக் வெஸ்ட் இருக்கு. இப்போ 1 பீஸ் கிளாஸ் செட் இப்போ எல்லாமே இது மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இது இந்த மெத்தட் என்னன்னா தண்ணி கம்மியா யூஸ் ஆகும் உங்களுக்கு. கம்மி ஒரு 4 லிட்டர் யூஸ் கம்மியா யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் ஃபிளஷ் டூயல் ஃபிளஷ் உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. மினிமம் பார்த்தா ஒரு 7,000 ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட சிங்கிள் பீஸ் பாத்தீங்கன்னா. இதே பார்த்தா பிராண்டே இருக்கு. அதே பார்த்தா ஒரு 20,000 இந்த மாதிரி வச்சு போனா வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். பிராண்டை பொறுத்து ரேட் மாறும் நமக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஃபோனிக் மெத்தட்ல உங்களுக்கு இருக்கு. சைஃபோன் இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி தான் தண்ணி வரப்போ தான் டஸ்ட் ஈஸியா கிளீன் உள்ள போகும். இந்த ஹோல்ஸ்ல வேக்கம் ஆனு சொல்லுவாங்க. எப்படின்னா புஷ் பண்ணிட்டு தண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ள தள்ளி டஸ்ட் கிளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் கொண்டு வைக்கும். இது கம்மியான தண்ணி யூஸ் ஆகும். நம்ம இதுல ஆனரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பண்ணா 10 லிட்டர் அப்படி தண்ணி போகும். இது அப்படி கிடையாது. நம்ம 4 லிட்டர் தான் யூஸ் ஆகும். 4 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 6 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நம்மளுக்கு கம்மியா தான் யூஸ் ஆகும். தண்ணி வேஸ்டேஜ் ஆகாது அதிகமா. நம்ம ஈஸியா நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியா மெயின் பண்ண ஈஸியா இருக்கும். நமக்கு அதிகமா ஃபால்ட் உங்களுக்கு வராது. இந்த கிளாஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இதே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மாடல் இருக்கு. இது சிங்கிள் பீஸ் தான் சொல்லலாம். அது ஒரு பிராண்ட் இது பிராண்ட் நிறைய இருக்கு. இதே பாத்தீங்கன்னா மினிமம் 10,000 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. சேம் அந்த சைஃபோனிக் மெத்தட் இருக்கு. ஆர்டினரி கிளாஸ் இதுலயும் இருக்கு நமக்கு. இந்த பட்ஜெட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். கிளாஸ் நம்ம ஈஸியா கிளீன் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. நமக்கு நம்ம பார்க்கும்போது வாஷ் பேசன் தான் வால்ல மாட்ட டைப் இருக்கு. டேபிள் டாப் மாதிரி இருக்குன்னா டேபிள் டாப்னா ஒரு கிரானைட் மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு டேபிள் மாதிரி பண்ணி அது மேல தைக்கிற வாஷ் பேசன் டேபிள் டாப். இது இதெல்லாம் வால்ல பண்ற டைப். இதை பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா சைஸை பொறுத்து ரேட் மாறும் உங்களுக்கு. மினிமம் சைஸ் மினிமம் பார்த்தா பேசிக் ஒரு 450 ரூபாய் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். வால்ல மாட்ட டைப்ல வச்சிருக்கோம் நம்ம பேசிக்கா வச்சிருக்கோம்.
அதே டேபிள் டாப்னா ஒரு 1900 வச்சுக்கோ டேபிள் டாப் நமக்கு. ஆமா இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மள்ட்ட இருக்கு. இதுல இந்தியன் கிளாஸ் செட் இருக்கு, இதுல கீழே இந்தியன் கிளாஸ் செட் மாடி வீர டைப் கீழே இந்தியன் கிளாஸ் நிறைய வச்சு மினிமம் பார்த்தா இந்தியன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா ஸ்டார்ட் ஆகும் நமக்கு மினிமம் ரேட் பாத்தீங்கன்னா பேசிக் வாங்கின இப்போ தான். அதுலயும் கலர் வரும் உங்களுக்கு, கலர் பார்த்தா ஒரு 700 அந்த மாதிரி ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். கிச்சன் சிங்க் பார்க்க போனா கிச்சனுக்குள்ள சிங்க் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. எஸ்எஸ் சிங்க் இருக்கு, ஹேண்ட்மேட் சிங்க் இருக்கு, ஸ்மார்ட் சிங்க் இருக்கு, குவாட் சிங்க் இருக்குன்னா நம்மள்ட்ட இருக்குன்னா மினிமம் பார்த்தா ஸ்டார்டிங் சிங்க் பாத்தீங்கன்னா ஒரு 1750 ஸ்டார்ட் ஆகணும் 2 கொண்ட சைஸ் உங்களுக்கு. ஆமா எஸ்எஸ் சிங்க் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஒரு மேட் ஃபினிஷ்னா உங்களுக்கு ஒரு 5000 ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு. பார்ட் சிங்க் இருக்குன்னா நம்ம 7200 ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா சைஸை பொறுத்து ரேட்டு மாறும் நமக்கு. 2 கொண்ட சைஸ் இருக்கு, 2.5க்கு 1 இருக்கு. நம்ம சைஸ் வெரைட்டிஸ் நிறைய மாறணும். மாடல்ஸ் நிறைய இருக்கு நம்மள்ட்ட இருக்கு. ஸ்மார்ட் சிங்க் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெரிய சிங்க் இருக்கு, 2 பவுல் வச்சிருக்கு, அந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிங்கிள் பீஸ் இருக்கலாம், சிங்கிள் இருக்கலாம். இது 2 கொண்ட சைஸ் உங்களுக்கு வரும். இது எஸ்எஸ் சிங்க் 2 கொண்ட சைஸ். இது ஸ்மார்ட் சிங்க் உங்களுக்கு 14,000 வரும் அந்த மாடல் உங்களுக்கு. இது 14,000 ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. இது 2க்கு 2 சைஸ் இருக்கு, எஸ்எஸ்ல 2க்கு 2 சைஸ் வரும் உங்களுக்கு. சொல்லுங்க நெக்ஸ்ட். அந்த பாத்ரூம் ஃபிட்டிங் பார்க்க போறோம். நமக்கு டவல் ராடு, சோப் ட்ரேஸ் இது மாதிரி பார்க்க போறோம். ஓகே. டவல் ரேக்கும் பார்க்க போறோம். மினிமம் பார்த்தா ஒரு 2 அடி டவலர் 150 ரூபாய் ஸ்டார்ட் ஆகணும். ஒரு 2 அடி டவலர் வச்சுன்னா 150 ரூபாய் ஸ்டார்ட் ஆகணும் உங்களுக்கு. அது மாதிரி சோப் ட்ரே பார்த்தீங்கன்னா ஒரு 270 ரூபா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இல்ல பாக்ஸ் டைப் இருக்கு, இல்ல டவல் ராக் இருக்கு. இதுல ஃபோல்டிங் டவல் ராக்னு சொல்லுவாங்க. இது டவல் ராக் வச்சிருப்போம். நம்ம சப்போஸ் இது தேவைன்னு சொன்னா இது மடக்கி போட்டு இப்படி வச்சுக்கலாம் நமக்கு. ஓகே ஓகே. இது ஹேங்கரா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த டைப் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 1600 ரேஞ்ச் வரும் ஸ்டார்டிங் ரேட். சிங்கிள் சோப் என்ன சொல்லுவாங்க, டபுள் 2 அடுக்கு மாதிரி வச்சுக்கலாம், நம்ம தேவையான வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா கிராப் பார், வயசானவங்க பிடிச்சிட்டு எந்திரிக்கிற மாதிரி டைப். இது ஆமா வயசானவங்க பாத்ரூம் உட்காந்து பிடிச்சி எந்த மாதிரி இது ஃபிட் பண்ணிட்டு பிடிச்சிட்டு எந்திரிக்கலாம் நமக்கு டைரா இருக்கும். இது மேல ஒரு பாக்ஸ் டைப்னா நமக்கு சேவிங்ஸ் மேல செட்டெல்லாம் வைக்கணும் சொல்லுவாங்களே, நம்ம பாத்ரூம் தனித்தனியா வைக்க தேவை, ஒரு பாக்ஸா வெட்டு நம்ம வச்சுக்கலாம். அது இன்கோ எல்லாம் பாக்ஸ் எல்லாம் சோப்பு எல்லாமே இதுலயே வச்சுக்கலாம் நமக்கு. சேவிங் செட் எல்லாமே இதுலயே வச்சுக்கலாம் நமக்கு. ஒரு பாக்ஸ் டைப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 950 ஸ்டார்ட் ஆகும் ஒரு மினிமம் ரேட் ஸ்டார்டிங் ரேட் 950 ரூபா வரும் உங்களுக்கு. அதுலயும் பார்த்தா 2500 வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு ஸ்டாக். நம்ம எல்லாம் பார்த்தா எல்லா ஐட்டமே நம்ம கையில வச்சு ரெடியா வச்சிருப்போம். எதுவுமே நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக் கிடையாது, எப்பவுமே வச்சிருப்போம்.